الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, இன்று புனித ரமலான் மாதம் 10ஆம் இரவு நாங்கள் வீட்டிருக்கிறோம். இன்றுடன் ரஹ்மத்துடைய 10, அதாவது முதல் 10 முடிந்து விடுகிறது. இன்றுடன் அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவையும் நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். நாளை இரவில் இருந்து மக்ஃபிரத்துடைய 10 நடுப்பத்து ஆரம்பமாகிறது. நாளை இரவில் இருந்து 10 நாள் வரைக்கும் அல்லாஹும்ம கஃபிர் லனா வர்ஹம்னா, அல்லாஹும்ம கஃபிர் லனா, அல்லாஹும்ம கஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற துஆவை நாளையிலிருந்து நாங்கள் ஓதப் போகிறோம். இந்த 10ஓடு ரஹ்மத்துடைய 10 முடிந்து போய்விட்டது என்றவுடன் இதற்கு பிறகு ரஹ்மத்து கிடையாது என்ற கருத்தல்ல. ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மதி, இந்த 10 நாட்களிலும் ரஹ்மத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்றவுடன், இந்த 10 நாளும் முடிந்தவுடன் ரஹ்மத்துடைய வாசல்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகின்றன என்ற கருத்தல்ல. அப்படியானால் இந்த 10 நாளும் தான் ரஹ்மத். இதற்கு பிறகு வார நாட்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இருக்காது என்ற கருத்து வந்துவிடும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து ரமலானிலும் ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களிலும் எல்லா காலத்திலும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 10 நாளும் விசேடமாக ரஹ்மத்து செய்யப்படுகிறது. அதான் நான் அன்றிரவு சொன்னேன், சேல் போடப்படுகிறது. இந்த 10 நாளும் ரஹ்மத்தை சேல் போடப்படுகிறது என்று சொன்னேன். இன்றிரவுடன் சேல் போட் கலட்டப்படும். சேல் இல்லை. சேல் இல்லை என்றால் கடை இழுத்து மூடப்படுமா? கடை இருக்கும், வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும், சேல் மட்டும்தான் இல்லை. அதே போல இந்த 10 நாட்களிலும் சேல் போடப்பட்டிருந்தது. ரஹ்மத்துக்கு நாங்கள் இயன்ற அளவு வாங்கி எடுத்துக்கொண்டோம். சேல் போட் இன்றிரவு சுபகுடன் கலட்டப்படுகிறது. ஆனால் கடை திறந்திருக்கும், சாமான் இருக்கும், ரஹ்மத் இருக்கும், மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவுதான். எனவே சகோதரர்களே, நாளை இரவில் இருந்து நாங்கள் அல்லாஹும்ம கஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்கிறத 10 நாளைக்கு கூடுதலாக ஓதிக்கொள்ளணும். நாங்க இது அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்கிறத இந்த 10 நாளும் தராபீஹ் தொழுகையில ஓதிட்டு வார, மற்ற நேரங்கள்ல ஓதறல்ல. அப்படி சட்டம் இல்லை. தராவீஹ் தொழுகையில மட்டும்தான் ஓதணும் என்ற சட்டம் இல்லை. இந்த கடந்த 10 நாளும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் கருத்து. அதே போல இதன் பிறகு நாளை இரவில் இருந்து வரக்கூடிய அந்த 10 நாளும் அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மக்ஃபிரத் என்றா என்ன? பாவ மன்னிப்பு. அப்ப பாவ மன்னிப்புக்குரிய செயல் எப்ப போடப்படும்? நாளை மக்ரிபில் இருந்து பாவ மன்னிப்புக்குரிய செயல் போடப்படும். அந்த 10 நாளும் அந்த பாவ மன்னிப்புக்குரிய செயலில் நாங்க பங்கு பற்றி
கூடுதலாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு தண்டித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين என்று அரபால ஓதிக்கிங்க. அரபால ஓத தெரியாதாக்கள், உச்சரிப்புகளை சரியா மொழிய தெரியாதாக்கள், தப்பத்தவர உச்சரிப்புகளை மொழிஞ்சு தப்பத்தவர ஓதி குற்றவாளியாக ஆகாமல் அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين தருகின்ற கருத்தை தமிழிலே கேட்டுக்கொண்டிருங்கள். இந்த 10 நாளும் இறைவா, நாங்கள் செய்த குற்றங்களையும் தப்புகளையும் தவறுகளையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக. அதுதான் அது கருத்து. அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. இறைவா, நாங்கள் செய்த தப்புகளையும் தவறுகளையும் எல்லாவற்றையும் நீ மன்னித்துக் கொள்வாயாக என்பது அவருடைய கருத்து. தப்பண்டா என்ன, தவறண்டா என்ன, ரெண்டும் ஒன்றுதானா? தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு என்பது தவறு செய்வது. தப்பு என்றால் தெரிந்திருந்து செய்வது, இது குற்றம், இது பிழை என்பதை அறிந்திருந்து செய்வது தப்பு. இது குற்றம் என்று தெரியாமல், பாவம் என்று தெரியாமல் அதை செய்வது தவறு. எங்களுடைய வாழ்க்கையில் இரண்டையும் நாங்கள் செய்திருப்போம். பாவம் என்று தெரிந்திருந்தும் பாவத்தை செய்திருப்போம், பாவம் என்று தெரியாமலும் பாவத்தை செய்திருப்போம். ஆகையினால அல்லாஹும்ம க்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين என்று ஓதும் போது அல்லது தமிழ்ல நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை மன்னிப்பான். எனவே நாளையிலிருந்து இதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக ரமலானுடைய சௌமுடைய நோன்பினுடைய விவரங்களை 2 நாளில் நான் முடித்து விடுவேன் என்று சொல்லி சௌமோடு சம்பந்தப்பட்ட நோன்போடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி வந்திருக்கிறேன். இன்று முதல் 10 முடிவடைகிறது. ஆகையினால் அந்த சௌமோடு சேர்ந்த பாக்கி இருக்கின்ற மிஞ்சி இருக்கின்ற விஷயங்களையும் இன்றோடு முடிக்கத்தான் நான் முயற்சி பண்ணுவேன். நேரம் காணாமல் போனால் ஒரு சில குறிப்புகள் மிஞ்சும். இன்ஷா அல்லாஹு தஆலா அதை நாளையிலிருந்து சொல்லி முடித்துவிட்டு வேறு விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்வேன். இப்போது நான் சொல்ல போறது சட்டம். சட்டமண்டா லோ, ஷரியத்தினுடைய லோ சட்டத்தை சொல்ல போகிறேன். ஒரு சட்டமா அதிபர்கிட்ட அல்ல ஒரு கீசி கிட்ட போய், ஒரு லோயர் கிட்ட போய் நல்லா படிச்சவனுகிட்ட சட்ட ஆலோசனை ஒன்று கேட்க வேணும். செய்யலாமான்னு கேட்டா அவன் உடனே என்ன செய்வான், ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் காய்ச்சிட்டு இருந்து போட்டு 1 மணித்தியாலத்துக்கு 3500 ரூபாய் பீஸ் போடுவான். ஏன் சும்மா அவனுக்கு சட்டத்தை சொல்லி இருக்கலாமா? மாணவன் எல்லாம் சட்டத்தை கட்டிட்டு போனா இவன் தொழில் பார்க்கற இல்லையா, எல்லாருக்கும் சட்டம் சொல்லி இருக்கிறானா வேலை. அதனால அவன் ஒரு பீஸ் வச்சிருக்கான். பெரிய கீசியா இருந்தா 5000 ரூபாய் சொல்லுவான் ஒரு அரை மணி நேரம் சட்ட ஆலோசனை சொல்றதுக்கு. கியூசி அல்ல ஒரு லோயராக இருக்கிறாருண்டா அவர் ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய் எடுப்பாரு. இல்ல பச்சை தண்ணி லோயராக இருந்தா, உறுதி எழுதுற பச்சை தண்ணி லோயராக இருந்தா ஒரு 500 ரூபாய் என்றாலும் சரி அவன் என்ன செய்வான், எடுப்பான். நாங்களும் உலமாக்களும் லோயர்கள் தான். இந்த நாட்டில் ஒன்றுக்கும் வேலை இல்லை, இஸ்லாமிய ஆட்சி இல்லை. எங்களை போல ஆக்கள் வெளிநாட்டுகள், அரபு நாட்டுகள்ல, இஸ்லாமிய நாட்டுகள்ல இருந்தா லோயர் தான், நீதிபதிகள் தான். போலீஸ் காவலோட என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு போகணும் வரணும், அப்படியான நிலைமை. அப்ப நாங்கள் இப்போது சொல்ல போகிறது இஸ்லாமிய லோ, ஷரியத்தினுடைய சட்டம். 1 மணித்தியால நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தா எவ்வளவு தரணும்? ஒரு கீசியுடைய லோ. ஒரு ஆளுக்கு 5000 இருந்தாலும் 100 பேர் இருக்கிறீங்க, கால் சேர்ந்துடும். அப்படி நீங்க தர தேவையில்லை.
சொல்லப்படுகின்ற சட்டத்தை சரியாக விளங்கிக் கொண்டால் போதும். தவறாக என்ன செய்யக்கூடாது, விளங்கிக் கொள்ளக்கூடாது, சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பல சட்டங்களை ஒரே நேரத்தில் சொல்ற நேரத்தில் மறந்தும் போகும். ஒரு சட்டம் பண்ண பரவாயில்ல, சொன்ன உடனே அது ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்றுக்கு மேல் ஒன்று, ஒன்றுக்கு மேல் ஒன்று பல சட்டங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்றுமில்லாம எல்லாம் மறந்து போகக்கூடிய நிலையும் ஏற்படும். ஆகையினால் நீங்க தெளிவாக இந்த சட்டங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் சட்டத்தை தெரிந்து செய்ய வேண்டும். எத்தனை பேர் தொழுகிறான், எத்தனை கும்பலில் தொழுகிறாங்க, சட்டத்தை தெரியாம செய்யக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், தொழக்கூடியவர்கள். இவங்கட தொழுகை சரி வருமா? சரி வராது. ஒரு வாகனத்தை இயக்கிறதா இருந்தால் முதலில் அந்த வாகனத்தை எப்படி இயக்க வேண்டும் என்ற விதிமுறைகளை எல்லாம் கற்று ஒரு பயிற்சி ஒன்று வைப்பான், ஒரு சோதனை ஒன்று வைப்பான். அந்த சோதனையிலையும் பாஸ் பண்ணினாத்தான் லைசன்ஸ் தருவான். அந்த விதிமுறைப்படி அந்த வாகனத்தை இயக்க வேண்டும். தொழுகை என்பது ஒரு வாகனம். அதை இயக்குவதாயிருந்தால் அதற்குரிய விதிமுறைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்பது ஒரு வாகனம். அதை இயக்குவதாயிருந்தால் அதற்குரிய விதிமுறைகளையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அன்று உங்கள் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன், நோன்பு யாருக்கு கடமையாகும்? 3 நிபந்தனை இருக்கணும் என்று சொல்லியிருக்கிறேன். 3 நிபந்தனையும் இல்லாதவனுக்கு நோன்பு கடமை இல்லை. முதலாவது நிபந்தனை என்ன சொன்னன்? முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை என்ன சொன்னேன்? ஆக்கிலாக இருக்க வேண்டும். ஆக்கில் என்றால் பைத்தியகாரன் அல்லாதவனாக இருக்க வேண்டும், புத்தி சுவாதீனமானவனாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன நிபந்தனை சொன்னேன்? சொல்லுங்க பாப்போம். முஸ்லிமாக இருக்க வேண்டும், ஆக்கில் புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும், பாலியக் 15 வயதை அடைந்தவனாக இருக்க வேண்டும். வயதை கொண்டு கணிக்கிறதா இருந்தால், அல்லது 15 வயதை கொண்டு கணிக்காமல் வேறு வகையில் கணிப்பதாயிருந்தால் நுத்துஃபா வெளியாகிறது கொண்டு அல்லது மாதத்தீட்டு ஏற்படுறது கொண்டு பாலியகாகலாம். அது 13 வயசுலேயே நடக்கும், 14 வயசுலேயே நடக்கும், சிலாக்களுக்கு 12 வயசுலேயே நடக்கும். 6-7 வயசுல பாலிகான பொம்பளை பிள்ளைகளும் நம்ம ஊர்ல இருக்கு. ஒரு 10-12 வயசுல பாலிகான ஆண்கள் ஆம்பளை பிள்ளைகளும் நம்ம ஊர்ல இருக்கு. அப்படியும் ஏற்படக்கூடும். வயசை கொண்டு கணிக்கிறதா இருந்தால் 15 வயசு. அப்ப எத்தனை விஷயம்? 3 அம்சம். இந்த 3 அம்சங்களும் இருந்தால் தான் நோன்பு கடமையாகும். அடுத்தது இன்னும் ஒரு அம்சத்தை நாங்கள் அதனுடன் சேர்த்து கொண்டால் நல்லது. அது தெரியும், இருந்தாலும் சேர்த்து கொண்டால் நல்லது. அதென்ன? நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ள ஆளாகவும் இருக்க வேணும். அவருக்கு தான் நோன்பு கடமையாகும். 3 நிபந்தனையோட 4வது நிபந்தனை, நோன்பு நோற்பதற்கு சக்தி உள்ள ஆளாகவும் இருக்க வேண்டும். சக்தி உள்ள ஆள் என்றால் எப்படி? இயற்கையில் சக்தி உள்ள ஆளாகவும் இருக்க வேண்டும், ஷரான் ஷரீஅத்தில் சக்தி உள்ள ஆளாகவும் இருக்க வேண்டும் என்று 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். அந்த விவரம் உங்களுக்கு அவ்வளவு அவசியம் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். நோன்பு பிடிப்பதற்கு சக்தி உள்ள ஆள், உண்மையிலேயே வயோதிபத்தினால சக்தி இழந்தவன், 90 வயசு 95 வயசு வயோதிபத்தினால் சக்தி இழந்தவன், இவனுக்கு நோன்பு கடமையா? இல்லை. ஒரு நோயாளி எப்படியான நோய் என்றால், அவனிடத்திலே இருக்கிற நோய் தீராத நோயாளி, அவன் நோன்பு பிடிப்பது கடமையா? இல்லை. ஆகையினால 4 நிபந்தனைகள் ஒருவரில் இருந்தால் அவர் நோன்பு பிடிப்பது கடமை. அதுவும் நீங்க தெரிந்து கொண்டீர்கள். அடுத்தது, நோன்பை பாத்திலாக்கக்கூடிய, நோன்பை முறிக்கக்கூடிய கருமங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பை முறிக்கக்கூடிய கருமங்கள் எத்தனை?
தெரியாதுலவா? அது ஒவ்வொரு வருஷமும் சொல்றான், ஒரு வருஷமாவுக்குள்ள மறந்து வைத்திரும் இப்படியானது. ஆனா ஒருத்தன் கடன் தரணும் மட்டும் என்ன செய்யாது, அது மறக்காது. ஒரு வருஷம் இல்ல 100 கோடி வருஷம் போனாலும் சக்கராத்து காலத்திலையும் அது ஞாபகத்துக்கு தான் வரும். இப்படியான சட்ட திட்டங்கள் மறந்துதான் போகும் ஒரு வருஷம் ஆகும் போது. ஆகையினால் அதை நான் சொல்கிறேன், மொத்தமா சொல்லிட்டு புறவோண்டா விவரமா சொல்லுவேன். நோன்பை முறிக்கக்கூடிய கர்மங்கள் 10. 1 அல்ஜிமாஉ, உடலுறவு கொள்ளுதல். 2வது அல் இஸ்திம்னாஉ, இந்திரியத்தை வெளிப்படுத்துதல். 3வது அல் இஸ்திகாஅத்து, சத்தி எடுத்தல், வாந்தி எடுத்தல். 4வது துஹூலுல் ஐனி இலல் ஜௌஃப், ஏதாவது ஒரு ஷடப்பொருள் உள்ளே செல்லுதல். 5வது அல் இக்மாஉ தூலன் நஹார், பகல் முழுவதும் மயக்கத்திலே கிடத்தல். எத்தனையாவது? 5வது. 5வது சொன்னேன். 6வதா? சொல்லிருக்க மாட்டேனே. அதுதானே. 1 உடல் உறவு கொள்ளுதல், 2 இந்திரியத்தை வெளிப்படுத்துதல், 3 வாந்தி எடுத்தல், 4 ஏதாவது ஒரு ஷடப்பொருள் உள்ளே செல்லுதல், 5 பகல் முழுவதும் மயக்கத்திலே கிடத்தல், 6 அல் இன்சாலு பில் முபாஷரத்தி பிலா ஹாயிலின், திரை இல்லாமல் மனைவியோடு உடலோடு உடல் சந்திப்பதன் மூலம் இந்திரியம் வெளியாகுதல். 7 அர்ரித்தத்து, மதம் மாறுதல். 8 அல் ஜுனூனு, பைத்தியம் பிடித்தல். 9 அல் ஹைது, மாதத்தீட்டு வருதல். 10 அந்நிபாஸ், பிரசவத்தீட்டு வருதல். அப்ப எத்தனை விஷயம் நோன்பை முறிக்கும்? 10 விஷயம் நோன்பை முறிக்கும். இதுல ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். அல்ஜிமா, முந்தின விஷயம் என்ன? உடலுறவு கொள்வதால் நோன்பு முறியும். எப்பையிலிருந்து? சகர் முடிவு, அதாவது சுபகுக்கு பாங்கு சொன்னதில் இருந்து, சொல்ற நேரத்தில் இருந்து நோன்பு துறக்கிறதுக்கு இடப்பட்ட நேரத்தில் உடலுறவு கொண்டால் நோன்பு முறியும். ஜிமா செய்தால் நோன்பு முறியும். அது மனைவியோட ஜிமா செய்தாலும் சரிதான், ஹலாலான முறைப்படி. அல்லது விபச்சாரத்தில் ஹராமான முறைப்படி உடலுறவு கொண்டாலும் சரிதான். பொதுவாக ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்வதன் மூலம் நோன்பு முறிந்து விடும். சவாஉன் அன்ஸல அம்லா, ஒரு பெண்ணுடன் என்று சொல்லும் போது நீங்க நினைச்சுக்கணும், மனைவியோடோ அல்லது ஹராமான முறையில் இன்னொரு பெண்ணுடனோ உடலுறவு கொள்வதால் நோன்பு முறியும். சவாஉன் அன்ஸல அம்லா, அந்த உடலுறவின் மூலம் இவருக்கு இந்திரியம் வெளியானாலும் சரி, வெளியாக விட்டாலும் சரி, நோன்பு முறியவே செய்யும். சின்ன பிள்ளைகள் போங்கடா, என்ன வேற வேற விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டி வரும், போங்க நாளை போயிருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அப்படியானால் என்ன விளங்குகிறீர்கள்? ஒரு பெண்ணுடன் உடலுறவு ஜிமாவு செய்தாலே நோன்பு முறிஞ்சிடும். இந்திரியம் வரலையே, முத்துபா ஒளியாகலையே, அப்ப முடியாது என்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது, முடிவெடுக்கப்படா. முத்துபா ஒளியானாலும் சரி, வெளியாக விட்டாலும் சரி, உடல் உறவை கொண்டு நோன்பு முறியும். நீங்க ஒரு யோசனை பண்ணலாம், முத்துபா ஒளியாகாட்டி என்னத்துக்கு ஜிமாக செய்யற நினைக்கலாம். அதுக்கு ஒரு எல்லை என்று சொல்றாங்க. எப்படி என்றா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹஷபத்து என்று ஒன்று இருக்கு. அதாவது ஆண் குறியில்
வரை அளவு சுன்னத்து பண்ணின அந்த வரை அளவு ஒரு பெண்ணுடைய முன்துவாரத்தினுள்ளே போனால் நோன்பு முறிஞ்சு போச்சு. ஆண்குறி அவ்வளவும் போதான் நோன்பு முறிகிறதுக்கு சட்டமில்லை. அந்த வரை அளவு போனால் நுத்துவா ஒளியானாலும் சரி ஒளியாகாவிட்டாலும் சரி உடனே நோன்பு முறியும். وسواء كان في قبل أو دبر من آدمي بغيري. இதெல்லாம் சொல்ல மௌலவியை பார்க்க எனக்கு சிரிப்பு வருது. இதையெல்லாம் சொல்லலாமா? சொல்லத்தான் வேணுங்க. அப்பா தெரிஞ்சுக்குவீங்க. நாங்க மட்டுமா இந்த சட்டத்தை தெரிஞ்சிருக்கணும்? நீங்களும் தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். ஒருவன் தன்னுடைய மனைவிக்கோ அல்லது இன்னொரு பெண்ணுக்கோ முன்குறியில் உடல் உறவு கொண்டாலும் சரி அல்லது அவளுடைய பின்குறியில் உடல் உறவு கொண்டாலும் சரி நோன்பு முடியும். ஆண்குறியில் ஹஷபத்தளவு வரை அளவு பெண்ணுடைய ஆபத்தின் உள்ளே போனால் அல்லது பெண்ணுடைய பின்குறியிலே போனால் நுத்துபா வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி நோன்பு முறியும். மின் ஆதமியின் அவுகைரிஹி, மனிதனுக்கு ஒத்த அப்படி செய்தாலும் நோன்பு முறியும். மனிதன் அல்லாத ஒரு மிருகத்துக்கு அவன் அவ்வாறு செய்தாலும் நோன்பு முறியும். மிருகத்துக்கு அவ்வாறு செய்வான் என்று கேட்கிறீங்களா? எனக்கு ஜப்பார் ஜிஎஸ்ஓ பாபுலாம் ஞாபகம் வருது. காங்கனுடைய அப்படி ஒருத்தன் இருந்திருக்கான். கோச்சிக்காங்க நீங்க. ஒரு கோழிக்கு நெஞ்சிருக்கான், அவன் ஜிமாக செஞ்சிருக்கான். பாத்தீங்களா மனுஷன் எப்படி இருக்கானு? அப்ப இவனுக்கு சட்டம் வேணுமா வேணாதா? மனுஷன் செய்ய மாட்டான் இல்ல, கோழிக்கு செஞ்சு போட்டான் இந்த கண்ணுக்கு முன்னுக்கு. இவனுக்கு சட்டம் என்ன? இஸ்லாம் என்ன சொல்லும்? ஷரியத்துடைய லோ என்ன? அவர் நோன்பு பிடித்துக் கொண்டு செய்திருந்தால் நோன்பு முறையும் பாத்திலா போயிடும். இந்திரியம் வெளியானாலும் சரி வெளியாகாவிட்டாலும் சரி, நோன்பு அல்லாத காலத்தில் அவர் அவ்வாறு செய்தால் நோன்பு முறிகிறது என்ற பிரச்சனை இல்லை. ஆனால் அது பாரிய பெரும் குற்றமாக ஆகிவிடும், பெரும் பாவமாக ஆகிவிடும். இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்குகிறீர்கள்? உடல் உறவின் மூலம் நோன்பு முறியும். இப்ப சுபகுக்கும் மகதிக்கும் விடப்பட்ட நேரத்தில் உடல் உறவு மூலம் நோன்பு முறியும். நோன்பு முறிஞ்சிச்சு, ஜிமா கொண்டு நோன்பு முறிச்சானண்டா தனிச்சட்டம் இதுக்கு, மற்றதுக்கு சட்டம் போறாது, பின்னால வரும். உடல் உறவின் மூலம் ஜிமாக செய்வதன் மூலம் நோன்ப முறிச்சா பெரும் குற்றம். அதோடு இவர் கவா செய்ய வேணும், கஃபாராவும் கொடுக்கணும். கஃபாராண்டா என்ன? கண்ட குற்றம் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரமும் செய்யணும். அது என்ன பரிகாரம்? பரிகாரம் கொஞ்சம் பொறுப்பான வேலை. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய காம உணர்வை அடக்கி இருக்கணும். அடக்காம மீறி அவன் இந்த மாதிரி நோன்பு நேரத்தில் உடல் உறவு கொண்டால் அவனுக்கு தண்டனை பெருசி. என்ன பெருசி? முக்மினாகிய ஒரு அடிமையை வாங்கி உரிமையிட வேணும் சட்டம். இப்ப எங்கேயும் அடிமை விடும் எரிக்கா அப்படி நடந்துட்டாலும் ஒரு அடிமையை வாங்கி விடும்போதுக்கு அடிமையை அறிக்கி காசு உள்ளவன் யோசிப்பான், அடிமை வாங்கி விட்டுறலாம் ஓட்டு ஜிமா செஞ்சிருவான். அடிமையில வாங்கி உரிமை விடுறதுக்கு இதுதான் முதலாவது. அடிமை இல்லை என்றால், வாங்கி உரிமை விடுவதற்கு அடிமை இல்லை என்றால் இரண்டாவது கட்டம் என்ன? சியாமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். விட்டுட்டும் இல்லை, 5 நாள் நோக்கிற மறுவ 5 நாள் ரெஸ்ட், மறுவ 5 நாள் நோக்கிற 5 நாள் ரெஸ்ட், அப்படியும் இல்லை. சௌமு ஷஹ்ரைனி முத்ததாபிஐன், தொடராக 2 மாசம் 60 நாள் நோன்பு நோக்கணும். எப்படி தண்டனை பாத்தீங்களா? ஏன் உங்க காமத்தை கொஞ்ச நேரத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்கல,
அதுக்கு தண்டனை இதுதான். இத்துக்குறகபா ஒரு அடிமையை உரிமையிடணும். அது இல்லாத சந்தர்ப்பத்தில் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்கணும். சரி, தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க முடியாத நிலை என்றால் ஒரு ஆளுக்கு மிஸ்கீனன், அவர் 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கணும். 60 மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கணும். இது பரவாயில்ல இந்த சட்டம். ஆனா அது யாருக்கு வசதி? 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவு பண வசதி உள்ளவனுக்கு தான் அது சரி. அதற்கும் வசதி இல்லாம போறவனு இருப்பான். அப்ப 3 இதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். பொறுப்பான கஃபாரா, பொறுப்பான ஒரு பரிகாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அத்தா ரஜுலுன், ஒரு மனிதர் அங்கே வந்தார். அவர் யாரு? காபிரானவரா? இல்ல, சஹாபாக்கள் ஒரு ஆள் தான். ஒரு ஆள் வந்தார். வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே ஹலக்து, அப்படித்தான் சொன்னார் அவர். ஹலக்து, ஹலக்து என்றா என்ன? நான் ஹலாக்கப்பட்டேன், நான் அழிந்து போனேன், நான் நாசமா போனேன் என்று சொன்னார். என்ன சொல்ல அவர் பாவிக்கிறார் என்னும் போதோ அந்த குற்றத்தை அவர் எப்படி நினைக்கிறாரு? தான் அழிந்து போனதாகவே நினைக்கிறார். அந்த குற்றம் செய்ததுனால தான் அழிந்து போனதாகவே அவர் நினைக்கிறார். இல்லாட்டி அவர் எப்படி சொல்லணும்? வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே நான் இந்த குற்றம் செய்தேன் என்று தானே சொல்லணும். அப்படி சொல்லல. என்ன சொல்கிறார்? ஹலக்து, நான் அழிந்து போனேன், ஹலாக்கா போனேன் என்கிறார். இதிலிருந்து நீங்க என்ன வழங்கணும்? ஒரு சஹாபிக்கு மார்க்கெட்டில் எவ்வளவு தூரம் பற்றிருக்கிறது. இந்த மார்க்கத்துக்கு துரோகம் செய்யும் போது அவர் தன்னை அழிந்தவராக கருதுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலக, என்ன என்னப்பா அழிந்து போனேன் என்று சொல்கிறியே, என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி சொன்னார், வகஅத்து அலம்ரஅதி ஃபீ ரமலான், ரமலான் மாதம் நோன்பு நோற்றுக்கொண்டு என்னுடைய மனைவியோடு உடல் உறவு கொண்டு நோன்பை முறைத்து விட்டேன் நாயகமே, இதுதான் நான் செய்த குற்றம், அதனால் தான் அழிந்து போனேன் என்று நான் சொல்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் தஜிது இத்கா ரகபத்தின் முஃமினா, ஒரு அடிமையை வாங்கி உரிமையிட ஒன்னால் முடியுமா? நோன்பு பிடிச்சிட்டு ஜுமாவை செய்ய போட்டீங்கன்னு போடா நாய் ஏசி விரசினே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல. மனிதன் குற்றம் செய்கிறவன் குற்றம் செய்தா என்ன இருக்கு? அதுக்கு கஃபாரா இருக்கி, தண்ட குற்றம் இருக்கி, தண்டனை கொண்டு இருக்கி. அதனால பிரசல்ல, ஏசல்ல, கோபிக்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? ஹல் தஜிது இத்கா ரகபத்தின் முஃமினா, ஒரு முஃமினான அடிமையை வாங்கி உரிமையிட ஒன்னால் முடியுமா? இல்ல நாயமே, அந்த அளவுக்கு வசதி உள்ள ஆள் இல்லைன்னா. அப்படியா? அப்படியானால் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோட்டியா? இல்ல நாயகமே, அதற்கு நான் ஏதாத ஆள், எனக்கு வசதி இல்லை. அப்படியா? 3வது என்ன? 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பியா? இல்ல நாயகமே, அதுக்கு ஏலா, 3க்கு ஏலாம். அது அல்லது இது அல்லது இது. 3வது ஐட்டத்துக்கும் அவர் ஏலான்னு சொல்லிட்டார். என்ன வசதி இல்லைன்னுட்டார். அப்படியா? அப்ப இரி என்ன செய்யறப்ப? 3க்கும் வசதி இல்லைன்னா என்ன செய்யற? அப்ப இரி இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்ப நேரம் பேசாமல் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு விஷயம் விளங்குது, இவருக்கு என்ன சொல்லணும்ங்கிறது தெரியுது.
அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வெயிட் பண்ண சொல்கிறார்கள். தாமதித்து இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் சஹாபி இருந்துட்டார். உத்திய நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமிக்தலின் ஃபீஹி தம்ரு. அப்படி இருக்கக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஈத்தம்பழ கூடை ஒன்று வருகிறது. ஈத்தம்பழை கூடை ஒன்று வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 60 மிஸ்கீன்களுக்கும் உணவு கொடுப்பதற்கு வசதி இல்லை என்று தானே சொன்னீர். இதோ வந்திருக்கிறது ஈத்தம்பழ கூடை, நிறைய ஈத்தம்பழம் அந்த கூடையில். இதை எடுத்து சென்று மக்களுக்கு அன்பளிப்பு செய்து விடு, ஹதியா கொடுத்து விடு, சதக்கா கொடுத்து விடு. அது உன்னுடைய அந்த 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டுமே, அதற்கு பதிலாக நிற்கும் என்று சொன்னார்கள். அதற்கு அந்த சஹாபி என்ன சொல்கிறார், அலா அப்கரமின்னி, நாயகமே இந்த ஈத்தம்பழ கூடையை எடுத்து இந்த மதீனாவில் உள்ள மக்களுக்கு பங்கு வைக்க சொல்றீங்களே, என்னை விட ஏழைக்கா பங்கு வைக்க என்று கேட்டார். என்ன அப்படி கேட்கிற நீ? மா பைன லாபத்தைஹா, மதீனாவினுடைய அந்த ஓரத்துக்கும் அந்த போர்டருக்கும் மதீனாவுடைய இந்த போர்டருக்கும் இடையில் வாழ்கின்ற மக்களில் என்னை விட ஏழை இல்லையே நாயகமே. அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க சொல்கிறீர்கள் என்று கேட்டவுடனே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் فضحك النبي صلى الله عليه وسلم حتى بدت نواجذ, அவர்களுடைய பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்கள், فتصدق به على اهلك, நீ இத ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே கொடுத்துரு அப்படின்னா. மதீனாவுல என்னை விட ஏழை இல்லை என்றால் அது வேற என்ன செய்யலாம்? இப்ப உண்ட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே மனைவி மக்களுக்கே கொடு என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன குற்றத்துக்கு தான தண்டனை? நோன்பு நோற்றுக்கொண்டு உடலுறவின் மூலம் ஜிமாஇன் மூலம் நோன்பை முறித்தவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. இதுல 2-3 சட்டம், 2-3 விஷயங்களை யோசனை பண்ணணும். நாங்களும் அப்படி நடந்துட்டோம்டா, நடக்க 7 ஆண்டு சொல்லலாமா? நடந்துட்டு நேத்து ஒரு ஆள் மனுஷன் கேட்டா என்னகிட்ட, இது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கே மௌலவி, நோன்பு நத்துக்கிட்டு சுபவில் இருந்து என்ன செய்யணும், மகரிப்பு வரைக்கும் ஜிமாக செய்யாமத்தான் இருக்கணும், அதான சட்டம். ஜிமாக செய்ய நோன்பு முறிஞ்சு போகுது, முறிஞ்ச மட்டும் இப்படி வேலையெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு, கஷ்டம் இல்ல. அப்ப ஒன்று செய்யலாமான்னு கேட்டார். என் நம்பி ஜிமாக செய்ய எண்ணம் வருகிறது எனக்கு. பகல் ஒரு 10 மணிக்கு இல்லாட்டி 12 மணிக்கு எனக்கு எண்ணம் வருகிறது, மனைவியோட உடலுறவோட மட்டும் எண்ணம் வருகிறது. உடலுறவின் மூலம் நோன்பை முறித்தால் தானே இந்த தண்டனை. நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் தண்ணியை குடிச்சு நோன்பை முறிக்க, முறிச்சிட்டு உடலுறவு கொண்டால் இந்த தண்டனையான்னு கேட்டார். இல்லை, பாத்தீங்களா எவ்வளவு லேசாரிக்கு விஷயம். சோத திண்டோ, தண்ணியை குடிச்சோ, டீயை குடிச்சோ, குடிச்சாத்தான் நோம்பு முறிஞ்சிடுமே. நோம்பு முறிஞ்சிச்சு, என்னத்தை கொண்டு நோம்பு முறிந்து? சாப்பிட்டதினால் குடித்ததினால் நோம்பு முறிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இவர் உடல் உறவு கொள்ள போறாரு, எங்க வேலையில தான் உடல் உறவு கொள்ள போறார். இந்த தண்டனை வருமா? வராது. அப்ப என்ன அர்த்தம்? நோன்பாளி நோன்பு பிடித்துக் கொண்டு உடலுறவின் மூலம் நோன்பை முறித்தால் தான் அந்த தண்டனை வரும். சரியா? இது ஒன்று. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து, இப்படி நீங்க செஞ்சு போட்டீங்க, ஆகையினால ஒரு அடிமையை வாங்கி உரிமைடுங்க, 7 ஆண்ட உடனே 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிங்கன்றாங்க, அதுக்கு 7 ஆண்ட உடனே 60 மிஸ்கின்கள் உணவு கொடுத்தாங்க, அதுக்கு 7 ஆண்டாரு. அப்ப என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் உட்காருங்கன்ட்டு ஈச்சம்பழ கூட வந்த உடனே அதை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே கொடுத்து சொன்னாங்க, மதீனாவில் உள்ளவங்களுக்கு இதை பங்கு வச்சு போட்டுருங்க என்று. அவர் சொன்னாரு, என்ன விட ஏழைக்கா பங்கு வைக்கிறேன்னு கேட்டாரு. அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள்.
என்னத்துக்கு சிரிக்கணும்? அவரை விட ஏழை அங்க மதீனாவில இல்லைங்கிறதும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சாയിരിക്കും. இது மதீனாங்கிறது பெரிய அமெரிக்காவை போல ரஷ்யாவை போல பெரிய நாடாக்குமா? சின்னொரு ஊரு. இப்ப இன்னொரு ஊரு தான். அப்ப அந்த காலத்துல எப்படி சின்ன ஊரா இருக்கும்? காங்களோட மாதிரி இல்லாட்டி பாலமன மாதிரி ஒரு ஊரா தான் இருந்திருக்கு. அப்ப அதுல உள்ள ஒரு ஆள்ற நிலவரம், பொருளாதார நிலவரம் அங்க உள்ள ஒரு பெரிய ஆளுக்கு தெரியாம இருக்கும். ஒரு குறிச்சியில் இருக்கிற மக்களுடைய பொருளாதார நிலவரம் ஒரு ஜிஎஸ்க்கு தெரியாம இருக்கும், தெரிஞ்சான இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப என்ன விட ஏழைக்கா கொடுக்க என்று கேட்டதற்காக ரசூலுல்லாஹ் சிரிக்கவில்லை. அப்ப ஏன் சிரிச்சாக? இப்படியான உங்களுக்கு என்னதுக்கு இந்த வேலை? ஒரு அடிமையை வாங்கி உரிமையிலையும் மழை இல்லை. 2 மாசம் நோம்பு பிடிக்கிறதுக்கும் 7 இடுப்புல சீவன் இல்லைன்னு சொல்றீங்க. 60 மிஸ்கின்கள் உணவு கொடுக்கிறதுக்கும் வசதி இல்லைங்கிறீங்க. சரி, எனக்கான் படிப்பாக வாங்கி தந்த இதை கொண்டு போய் ஊர்ல கொடுத்துறான்றதுக்கும் என்ன விட வேலைக்காண்டு கேட்கறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு என்னத்துக்கு இந்த வேலை? நோம்பு பிடிச்சிட்டு இந்த வேலை உங்களுக்கு என்னத்துக்கு? நோம்பு திறக்கிற வரைக்கும் பொறுத்திருக்க முடியாத உங்களுக்கு சிரிப்பு வருமா வராதா? சிரிப்பு வரும். அது என்ன? இப்ப நாம யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு வேலையை செய்யறவன் நல்லா சாப்பிடுற ஒரு ஆளாக இந்த பாவுக்கு மண்ணு ஒரு நாளைக்கு என்ன செய்வான்? ஒரு ஆட்டை எடுத்து அப்படியே மிஷின்ல கொடுத்து அரைச்சி ஒரு சாறு புளிஞ்சி எடுப்பான். ஒரு கிளாஸுக்கு தான். அது என்ன செய்வான்? குடிச்சு விடுவான் காலத்தே தண்ணி. மத்தியானம் ஆகும்போதோ 40 கோழி எடுத்து அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சி அவ்வளவுலையும் சாறு புளிஞ்சி எடுப்பான். ஒரு கப் அதை குடிப்பான் மத்தியானம் 10 மணிக்கே தண்ணிக்கு. இப்படி குடிக்கக்கூடிய அல்லது சாதாரணமா நம்மளை போல காலைக்கும் மகளும் இரவும் சாப்பிடக்கூடிய, பால் குடிக்கக்கூடிய, முட்டை குடிக்கக்கூடிய, ஜேம் தின்னக்கூடிய, கிரீம் தின்னக்கூடிய இப்படி ஊட்டச்சத்துக்கள் அடிக்கடி திண்டு உடல் புஷ்டி முறுக்கேறின ஒருவன் நோம்புல தாங்க இல்லாம அப்படி நடந்துட்டான் என்றாலும் பரவாயில்ல, சாபன் சரியான புஷ்டியான ஆள்றா. அதுதான் அப்படி நடந்தான். 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வழி இல்லாத இந்த மனுஷன் என்ன முட்டையா குடிச்சிருப்பாரு? அல்ல ஒட்டகரைச்சியை 2 வளர்ந்தரிப்பாரு? அல்லது என்ன பட்டர் ஜேமுகள் சீஸ்கள் சாப்பிட்டா உடல் புஷ்டியா இருப்பாரு? இல்ல. 2 மாசம் நோம்பு முடிக்க ஏலாண்ட என்னத்துக்கு? இடுப்புல ஜீவன் இல்லை என்றுதான் ஏலாண்ட. அப்ப என்னத்துக்கு உங்களுக்கு இந்த வேலை? நாம நினைக்கிற மாதிரி இல்ல விஷயம். நாங்க நினைக்க எப்படி என்றா உடல் வீரம், உடல் புஷ்டி, உடல் சக்தியால் தான் இந்த காம உணர்வு ஏற்படுகிறது என்று நாங்கள் கருதுகிறோமே. அது பிழை. அது எங்களை போல ஆக்களுக்கு சரி. நபிமார்கள், அவுலியாக்கள், இப்படியான சஹாபாக்களுக்கு இப்படியான உணர்வு அடக்க முடியாத, கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க முடியாத அளவுக்குள்ள உணர்வு அவர்களை உந்துது என்று சொன்னால் அது காம உணர்வு அல்ல, ஆத்மீக உணர்வு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இரவில் எத்தனை மனைவியமாரோட உடல் உறவு கொண்டார்கள்? சும்மா சொல்லுங்க பாப்பா, எத்தனை மனைவிமாரோட கொன்றிப்பாங்க என்று ஒரு 5-10 பேரோட நினைக்கிறீங்க? 500 மனைவிமாருடன் ஒரே இரவில் உடலுறவு கொண்டார்கள் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். நமக்கு எலுமா பஞ்ச பரப்பிங்க நீங்க எல்லாம். அது என்ன சக்தி? 500 மனைவிமாருடன் 500 தரம் உடல் உறவு கொள்றதா இருந்தா அதுவும் ஒரே இரவையில், 500 நாளையில இல்லாட்டி 250 நாளையிலே என்றாலும் பரவாயில்ல, ஒரே இரவில் என்றால் அது என்ன சக்தி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஃப அலா நிசாயிஹி ஃபீ லைலத்தின் வாஹிதா, ஒரே இரவில் தன்னுடைய மனைவிமார்கள் அனைவருடனும் தொடர்பு கொண்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகிற நேரத்திலேயே அவங்களுக்கு இருந்த மனைவியர் 9 பேர், 12 பேர் இருந்ததாகவும் 13 பேர் இருந்ததாகவும் 20 பேர் இருந்ததாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. சரி, 9 பேர் என்றே வச்சுக்குவோமே. 9 மனைவிமாருடனும் ஒரே இரவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலுறவு கொண்டிருக்கிறார்கள். அது என்ன சக்தி? சாப்பாட்டால் ஏற்பட்ட சக்தியால் ஏற்பட்ட காம உணர்வா, அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்ட ஊட்டச்சத்துக்களினால் ஏற்பட்ட காம உணர்வா? இல்லை. ஒரு சஹாபி ஒரு பயணம் போயிட்டு வாராரு, நோன்பு நேரம், நோன்பு துறக்கிற டைமா போச்சு, வீட்டுக்கு வந்து பேக்க வச்சுக்கிட்டு பூண்டாட்டிதான் முடிக்காரு. முதல்ல என்னத்துக்கு? உடல் உறவு கொண்டுதான் நோன்பை திறந்தார். அந்த சஹாபி உடல் உறவை கொண்டுதான் நோன்பை திறந்தார். அது என்ன சக்தி? அது என்ன வீரம்? அது ஆத்மீக சக்தி. இல்லாவிட்டால் சர்வசாதாரணமாக சிந்தனை பண்ணி பாருங்கள், இப்படியான ஒரு வறுமையின் நிலையில் உள்ள ஒரு சஹாபிக்கு இப்படியான உணர்வு எப்படி ஏற்படும்? ஆகவே உடல் சக்திக்கும் ஆன்மீக சக்தியினால் ஒருவன் உடல் உறவுக்கு உண்டப்படுறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆத்மீக சக்தி கூடின ஆளா இருப்பான், உடல் பலம் குறைஞ்சுதான் இருக்கும், அவன் உடல் உறவுல ரொம்ப வேகமானவனாகவும் இருப்பான். அது ஆத்மீக சக்தியை கொண்டு செய்கிறது. இப்ப நாங்க அத்தனை பேரும் உடல் உறவு கொள்ற எண்ணத்துல காம உணர்வு தலைக்கு அடிச்சு காம உணர்வை கழிக்கிறதுக்கு பெண்களை ஒரு கக்கூசாக மலகூடமாக காம உணர்வை கழிக்கும் இடமாக பாவிக்கிறார்கள் தான் நாங்க. நபிமார்கள் அவுலியாக்கள் எல்லாம் தங்களுடைய காமை உணர்வு என்ற மலத்தை கழிக்கும் மலகூடமாக பெண்களை நினைக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய ஷுஹூத், அவனுடைய பேரின்பத்தை பருகக்கூடிய ஒரு பாத்திரமாகத்தான் பெண்களை அவுலியாக்களும் அன்பியாக்களும் நினைத்திருந்தார்கள். அவர்களோடு அவ்வாறும் நடந்தார்கள். அந்த ஆத்மீக சக்தி. எனவே சகோதரர்களே, நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றென்ன? உடல் உறவை கொண்டு நோன்பு முறியும். அந்த உடல் உறவை கொண்டு நோன்பை முறித்தால் இன்னின்ன மாதிரி நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். இரண்டாவது, அல் இஸ்திம்னாஉ. அல் இஸ்திம்னாஉ என்ன? இந்திரியத்தை வெளியாக்க முயற்சித்து வெளியாக்குதல். இந்திரியத்தை வெளியாக்க முயற்சித்து வெளியாக்குதல். அதனால அல்லிஸ்தின்னாண்ட இப்படி நினைச்சுக்கப்படா. நீங்க ஒரு மனிதன் கையினால் இந்திரியத்தை வெளியாக்குதல் என்று நினைச்சுக்கப்படா. கையினால வெளியாக்காம காலால வெளியாக்கி விட்டான அதுக்கு என்ன சட்டம்? அப்ப ஆகவே கையினால் வெளியாக்குதல் என்று நீங்கள் பொருள் வச்சுக் கொள்ளக்கூடாது. இந்திரியத்தை வெளிப்படுத்துதல், அது காலால வெளிப்படுத்தினாலும் சரிதான், கையால வெளிப்படுத்தினாலும் சரிதான், கருவியால வெளிப்படுத்தினாலும் சரிதான். இந்திரியத்தை வெளிப்படுத்துதல். ஆறு, ஆண்களாயிருந்தாலும் சரி பெண்களாயிருந்தாலும் சரி, தங்களுடைய செயல் மூலம் இந்திரியத்தை வெளிப்படுத்தினால் நோன்பு பாத்திலாகிவிடும். ஒருவன் தன்னுடைய கையினாலோ அல்லது தன்னுடைய காலினாலோ அல்லது தான் ஒரு கருவியை பாவித்தோ இந்திரியத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, அது குற்றம், நோன்பும் முறியும். இந்திரியத்தை வெளிப்படுத்துறதுக்கே கையினாலோ காலினாலோ கருவியினாலோ அது ஆகும் நினைச்சுக்காதுங்க. அது பாவம் தான், அது குற்றம். நோன்பாளி அவ்வாறு செய்தால் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் ஆகுமான அமைப்பில் ஒருவர் இந்திரியத்தை வெளிப்படுத்த சட்டம் உண்டு. எப்படி? தன்னுடைய மனைவியின் கையினால்
கணவனுடைய ஆண்குறியில் பிடித்து இந்திரியத்தை வெளிப்படுத்தினால் ஆகும். அது மார்க்கத்தில் அந்த சட்டம் ஒரு சலுகை கொண்டு இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது, தன்னுடைய மனைவியுடைய கையினாலாக இருந்தால் ஆகும். அது ஏன் அதை இஸ்லாம் சொல்கிறது? இவனுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது. ஏனென்றா ஒரு மாஸ்டரில் அவள் 6 நாளைக்கு 7 நாளைக்கு என்ன செய்வாள், மாத தீட்டோடு இருப்பாள். அந்த நேரத்தில் இவனுக்கு பிரச்சனை ஏற்படும் போது இப்படி இஸ்லாம் ஒரு வழியை வைத்தால் அவன் அந்த கஷ்டத்திலிருந்து நீங்குகிறான். ஆகையினாலதான் இஸ்லாம் சொல்கிறது, ஒரு மனைவியினுடைய கையினால் அல்லது மனைவியினுடைய காலினால், கையென்று வச்சுக்காதங்க, எப்படியோ மனைவியுடைய உறுப்பை கொண்டு இவனுடைய இந்திரியத்தை வெளிப்படுத்தினால் ஆகும், நோன்பு முறையும். அது இவர் வெளிப்படுத்தினாலும் நோன்பு முறையும், மனைவியுடைய கையினால் காலினால் வெளிப்படுத்தினாலும் முறையும். அல்லது இப்ப என்ன செய்கிறோம், நாங்க மனுஷிய வச்சுக்குவோம், மனைவியை வச்சுக்குவோம். இவள்ற முடி, நகம், பல்லு, இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கணும். முடி, நகம், பல்லு, இந்த மூணையும் தொட்டா ஒரு முறையுமா முறியாதா? மனைவியிடையோ அல்லது இன்னொரு பெண்ணுடையோ, அந்நிய பெண்ணா இருந்தாலும் சரிதான், தலைமுடி, நகம், பல்லு, இந்த மூன்றையும் தொடுவதனால் ஓத முடியாது. இந்த மூன்றையும் தவிர மற்ற பகுதி எந்த இடத்தை தொட்டாலும் மனைவியோட உடல்ல ஓத முடியும். அந்நிய பெண்ணுடைய உடல்ல எந்த இடத்தை தொட்டாலும் ஓத முடியும். இவர் என்ன செய்கிறார், நோன்பாளி ஒருவர் தன்னுடைய மனைவியோடு அல்லது இன்னொரு பெண்ணோடு திரை இல்லாமல் சேருகிறார். உதாரணமா கட்டி பிடிக்கிறார் என்று வச்சுக்கொள்வோம். கட்டி பிடித்தால் நோன்பு முறிஞ்சுவோம். எப்படி கட்டி பிடிக்கிறத கொண்டு இந்திரியம் வெளியானால் நோன்பு முறியும். கட்டி பிடிக்கிறதால மட்டும் என்ன செய்யாது, நோன்பு முறியாது. நகம், முடி, பல், இந்த மூன்றையும் தவிர மற்ற எந்த இடத்திலும் திரையில்லாமல் இவர் உடலோடு உடல் சேர்ப்பதினால், உடலோடு உடல் படுவதினால் இந்திரியம் வெளியானால் நோன்பு முறிந்துவிடும். லா யுஃப்திரு பிகுப்லத்தின் வவம்மின் லிம்ரஅத்தின் பிஹாயிலின். ஆனால் ஒருவன் என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவியை அல்லது அந்நிய பொன்னொரியை முத்தமிடுகிறான் அல்லது கட்டிப்பிடிக்கிறான், திரை ஒண்ட போட்டு முத்தமிட போறான். பொஞ்சாதிய முத்தமிட ஒரு விருப்பம் வருகிறது, புடவையை முகத்தில போட்டு புடவைக்கு மேல முத்தமிடுகிறான். அல்லது மனைவியை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது, ஒரு திரையே நோன்பு முடிஞ்சு போகாது. என்ன செய்யறான், ஒரு திரையை போட்டு முத்தமிடுறான் அல்லது திரையை போட்டு கட்டி அணைக்கிறான். அப்படி செய்யறதுனால அவனுக்கு இந்திரியம் வெளியாகினாலும் நோன்பு முறிந்து விடாது. எதை போல கல்யாணம், ஒருவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார், ஆணோ பெண்ணோ உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், நித்திரையில அவங்களுக்கு இந்திரியம் வெளியாகிறது, சொற்பனை ஸ்கலியம் ஏற்படுகிறது, நோன்பு முடியுமா? முடியாது. குளிவாஜிபாகும், நோன்பு முடியாது. அதே போன்றுதான் ஒரு பெண்ணுடன் திரையோடு தன் முத்தமிட்டால் அல்லது திரையோடு கட்டி அணைத்தால் இந்திரியம் வெளியானாலும் நோன்பு முடியாது. ஒருவன் நம்மளை போல ஆக்களுக்கு ஏற்படாது, வயசாகியும் கல்யாணம் முடிக்காம இருக்கான்னு வச்சுக்குவோம், அல்லது வயசாகியும் கல்யாணம் முடிக்காமல் இருக்காள் ஒரு பெண்ணு வச்சுக்குவோம். இவங்க தனியிருந்து யோசனை பண்றாங்க அல்லது ஒரு ஆசை உள்ள ஒரு வஸ்துவை பார்க்கிறார்கள், அதனால் இவர்களுக்கு நித்துவா வழியானாலும் நோன்பு முறியாது. இவ்வளவும்
எது சட்டம்? ஜிமாஐ கொண்டு உடல் உறவை கொண்டு நோன்பு முறியறதோடு தொடர்பான விஷயம். இரண்டாவது விஷயமா இப்ப நான் சொன்னேன் இல்ல, இரண்டாவது சொல்லிட்டேன். முந்தினது உடல் உறவு நோன்பை முறிக்கும். இரண்டாவது இஸ்திம்னா. இஸ்திம்னா என்றால் இந்திரியத்தை வெளிப்படுத்த முயற்சித்து வெளிப்படுத்துதல், இதுவும் நோன்பை முறிக்கும். மூணாவது அல் இஸ்திகாஅத்து, சக்தி எடுத்தல். இதையும் நாம தெரிஞ்சு கொள்ளணும். அடிக்கடி சிலாக்களுக்கு ஏற்படும் சக்தி எடுத்தல் என்றா சுபகு நேரத்திலிருந்து மகரிபுக்கு விடப்பட்ட நேரம் தானே நோன்பு நேரம். அதுல சக்தி எடுத்தால் நோன்பு முறியும். எப்படி சக்தி எடுக்கிறது? இவன் சும்மா வேணும் என்று சக்தி எடுக்கிறான். பாய்க்குள்ள கைய ஓட்டி சொல்லி இவன் சக்தி எடுக்கிற. அப்படி எடுத்து வேறு எடுத்த சக்தியில வாய்க்குள்ள வந்ததுல உள்ளுக்கு திரும்பி போகாவிட்டாலும் பரவாயில்லை, நோன்பு முறையும். ஏன் சக்தி எடுத்த? நீயாக விரும்பி ஏன் சக்தி எடுத்த? நோன்பாளி சக்தி எடுக்க கூடாது. நினைச்சி விரும்பி தெண்டிச்சு எடுக்கக்கூடாது, அதானே சட்டம். அப்படி நீ எடுத்தாயானால் எடுத்த சக்தியில வாய்க்குள்ள வந்துச்சு, அது திரும்பி போகாவிட்டாலும் வயிற்றுக்குள்ள போகாவிட்டாலும் நோன்பு முறியும். அம்மா இதா கலபஹுல் கைஉ வலம் யஉத் மின்ஹு ஷைஉன் இலல் ஜௌஃபி வலா யுஃதர்பி. ஆனா நோன்பாளி ஒருத்தனுக்கு திடீரென்று சக்தி வருது, கண்ட்ரோல் பண்ண இல்லாம வருது, சக்தி எடுக்கான். உள்ளுக்கு என்ன செய்யல, ஒன்றும் திரும்பி போகல. நோம்பு முடியுமா? முடியாது. ஏன்? அவன் எதிர்பாராமல் அவனுக்கு சக்தி ஏற்பட்டது, ஆகினால நோன்பு முடியாது. இவராக சக்தி எடுத்தாரு, நோம்பு முடியும். இந்த ஹவுதுல ஒதுவெடுக்கிற நேரத்தில் சாதாரண நாட்கள்ல நாங்க என்ன செய்யறோம், நாக்கு கையால இப்படி தீட்டி ஒரு சத்தத்தை போட்டு விடுறோம். அது நோம்பில செய்யப்படாம். ஏன்? அப்படி நீ செய்யற நேரத்தில் உண்மையிலேயே வாந்தி வந்துட்டாமண்டா, உள்ள போகாட்டியும் நோன்பு மாத்தில். ஏன் நீ அந்த வேலையை செய்த? நோன்பாளி அப்படி செய்யக்கூடாது, அந்த சட்டத்தில் இருக்கி செய்யக்கூடாது. பெண்களும் செய்யக்கூடாது, ஆண்களும் செய்யக்கூடாது. நோன்பு காலத்தில் அப்படி செய்யத்தான் வேணுமெண்டா இரவு நேரத்தில் அப்படி செஞ்சு கொள்ளலாம். நோன்பாளியா இருக்கிற நேரத்தில் செய்யக்கூடாது. அப்படி நீங்க செஞ்சு உள்ளுக்கு போகாட்டியும் திரும்பி நோன்பு பார்த்துட்டான். நீங்க செய்யல, தானாக அந்த இது வருகிறது, சக்தி வருகிறது, உள்ளுக்கு போகல என்றா திருப்பி நோன்பு பாத்திலாக மாட்டாது. அடுத்தது சிலமை என்ன செய்யறான், மூளையிலிருந்து சளியம் கலத்தி எடுக்கான். உறிஞ்சி எடுத்து பாய்க்குள்ள எடுக்கான், எடுத்து வச்சு நுழைக்கான். அப்படி என்ன நடக்குதா இல்லையா? இந்த வேலை நோன்பு காலத்திலே செய்யலாது. லா யுஃப்திரு بقلع نخامة من الباطن أو الدماغ إلى الظاهر ولا يفطر به إن لفظها. எடுக்கலாம். நோன்பு நேரத்தில் மூளையில் இருக்கிற சளிய உறிஞ்சி எடுத்து வாய்க்குள்ள எடுக்கலாம். ஆனா துப்பம், இன் லஃபவஹா, அதை துப்பினால் அவனுடைய நோன்பு முடியாது. இவர் இப்படி உறிஞ்சி எடுத்து வாய்க்குள்ள நுழைச்சி வச்சுக்கிட்டு இருந்து போட்டு அதை கடிச்சு பார்த்து போட்டு மறுக விழுங்கினார் என்றால் நோன்பு முறியும். அதுதான் இது சட்டம். لا يفطر بقلع نخامة من الباطن أو الدماغ إلى الظاهر ولا يفطر به إلا الله. أما لو ابتلعها مع القدرة على ظفرها بعد وصولها لحد الله. சரி, இப்படி உறிஞ்சி எடுத்தான் வாய்க்குள்ள வந்துட்டு, துப்பலாம் தானே, வாய்க்குள்ள வந்த துப்புற பெரிய வேலையாக்கான். துப்பாம, துப்புறத்துக்கு சக்தி இருந்தும் துப்பாமல் விழுங்கினானே, ஆனால் அவன் நோம்பு முறிஞ்சு போடும். இது ஒரு விஷயம். அப்ப நோம்பு முடிக்கிற விஷயத்தில் எத்தனை சொல்லியிருக்கேன்? 3 சொல்லிட்டேன். 4வது துகூலுல் ஐன் இலல் ஜௌஃப் மினல் மன்ஃபதில் மஃப்தூஹ். திறக்கப்பட்ட உடலில் இருக்கின்ற திறக்கப்பட்ட வாசல்களின் வழியாக ஏதாவது ஒரு சடப்பொருள் உள்ளே செல்வது. எல்லாம் கவனிச்சு போகணும். உடல்ல திறக்கப்பட்ட வாசல்களின் ஏதாவது ஒரு வாசல் வழியாக
ஷடப்பொருள் உள்ளே சென்றால் நோன்பு முறியும். திறக்கப்பட்ட வாசல்கள் எத்தனை இருக்கு? 9. உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 9 வாசல். உடலுக்கு 9 வாசல், மனதுக்கு 9 வாசல். அவன் படிச்சவன் தப்பு படிச்சு போட்டான். உடலுக்கு 9 வாசலுங்கானே அதுவும் தப்பு தான். மனதுக்கு 9 வாசலுங்கானே அதுவும் தப்பு தான். மனதுக்கு 9 வாசல் மட்டுமில்லை, அதுக்கு 80,000 ஆகும், 80 லட்சமாக ஆகும், 80 கோடியாக ஆகும். அவரவருடைய ஆத்மீகத்தை பொறுத்து மனதுக்கு வாசல்கள் உண்டாகும். அது வேற சப்ஜெக்ட், வேற விஷயம். உடலுக்கு 9 வாசல் எங்கானே அது சரியா? அது ஒரு பக்கம் தான் சரி, மற்ற பக்கம் போல. என்ன, ஆண்களை பொறுத்து 9 வாசல் தான். பெண்களை பொறுத்து எத்தனை வாசல்? உடலுக்கு 12 வாசல். நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஆணுக்குரிய 9 வாசலையும் நான் சொல்லி காட்டுறேன். என்னென்ன? 2 கண். திறக்கப்பட்ட வாசலை தான் இப்ப பேசுறோம். திறக்கப்படாத வாசல் நிறைய இருக்கு. ஒரு மனுஷன் உடல்ல எத்தனை ரோம கண் இருக்கு? ரோமம் இருக்கிறவா? அந்த ரோமம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோம கண் இருக்குதானே, அது வாசல் தான். திறக்கப்பட்ட வாசல் இல்ல, திறக்கப்படாத வாசல். அப்ப ஒரு மனிதன் உடலில் இருக்கக்கூடிய ரோம கண்கள் எத்தனை? ஞானம் தெரிஞ்சாங்க இல்லையா? அம்பி உங்கள யார் என்றாலும் தெரியாதா? எனக்கு தெரியும், கணக்கு மறந்து போச்சு. அதான் விஷயம். எத்தனையோ லட்சமா கணக்கு சொல்றாங்க. அது சரி, அது மூடப்பட்ட வாசல். திறக்கப்பட்ட வாசல் 9. ஆணுடைய உடல்ல என்ன? 2 கண், 2 காது, 4 மூக்கினுடைய 2 ஓட்டை, 6 வாயொண்டு 7, முன்துவாரம் ஒன்று 8, பின்துவாரம் ஒன்று 9. இதுதான் ஆண்களுடைய உடல்ல திறக்கப்பட்ட வாசல்கள். பெண்களுடைய உடல்ல திறக்கப்பட்ட வாசல்கள் எத்தனை? 12. அந்த 12ம் 12 தான். பன்னூலங்கிறது போல 12 பல நண்டு கடிக்க பிடிச்சா கடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னது? ஆணுக்கு இருக்கக்கூடிய 9 பெண்ணுக்கு இருக்கு. அது பிரச்சனை இல்லை. சொன்ன 9 வாசல் திறக்கப்பட்ட வாசல், அது 9 பெண்ணுக்கு இருக்கு. மேலதிகமா ஒரு வாசல் இருக்கு. நாங்க முன்துவாரம் என்று ஆணுக்கு சொல்றோமே, அது சலம் வரக்கூடிய வாசல். பெண்ணுக்கு சலம் வரக்கூடிய வாசல் மிருக்கி பிள்ளை வழியாகிற வாசல், அதாவது ஜிமாவுக்குரிய உடல் உறவுக்குரிய வாசலும் மிருக்கி. அப்ப எத்தனை ஆச்சப்ப? 10. முன் வாசல் பெண்ணுக்கு 2. ஒன்று சலம்பார வாசல், அடுத்தது பிள்ளை வழியாகிற வாசல், உடல் உறவுக்குரிய வாசல். அப்ப 10 ஆச்சு. மற்ற 2 வாசலும் என்ன? சரியா சொன்னீங்க. மார்பில் உள்ள 2 வாசல், அதுவும் திறக்கப்பட்ட வாசல். மார்பில் இருக்கின்ற பெண்களுக்கு 2 வாசல் இருக்கிறே, அதுவும் மூடப்பட்ட வாசல் அல்ல, திறக்கப்பட்ட வாசல்லாம் சேரும். ஆகவே பெண்களாக இருந்தால் 12 வாசல், ஆண்களாக இருந்தால் 9 வாசல். இந்த வாசல்கள் வழியாக ஏதாவது ஒரு சடப்பொருள் உள்ளே போனால் நோன்பு முறியும். இன்ஜெக்ஷன் அடிச்சா முடியுமா? முடியாதா? இன்ஜெக்ஷன் அடிச்சா முடியாது. காதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் அடிப்பான், மூக்குக்குள்ளே அடிப்பான், கண்ணுக்குள்ளே அடிப்பான், இதுபொருக்குள்ளே அடிப்பான் இல்லையே. அவன் உடல்ல மத்த எங்க போடுவான். அப்ப அது போகுது, உள்ளுக்கு போகுது, ஊசி உள்ளுக்கு தான் போகுது. திறக்கப்பட்ட வாசலால் போகவில்லை. ஆகையினால் அது நோன்பை முறிக்காது. திறக்கப்பட்ட வாசலால் எந்த ஒரு சடப்பொருள் போனாலும் நோன்பு முறியும். நீங்க சாப்பிட்டா சடப்பொருள் போகுது, குடிச்சா சடப்பொருள் போகுது. என்ன, ஒரு தும்ப எடுத்துக்கிட்டு மூக்குக்குள்ள ஓட்டினா சடப்பொருள் மூக்குக்குள்ள போகுது. ஒரு கம்பு எடுத்து காதுக்குள்ள ஓட்டினா சடப்பொருள் உள்ள போகுது. உங்களுடைய விரல மூலாதாரத்துக்குள்ள ஓட்டினா சடப்பொருள் போகுது. முந்துவாரத்துக்குள்ள ஓட்டினா சடப்பொருள் போகுது.
அப்ப சடப்பொருள் என்று சொல்லக்கூடிய எந்த பொருள் போனாலும் சரியே, உள்ளே போனால் நோன்பு முறியும். அதை கொஞ்சம் நான் சொல்றேன். துஹூலுல் ஐன் இலா மா வராஇ ஹத்தில்லாஹி, அது நீங்க விளங்கணும். உள்ள போனா நோன்பு முறியும் என்று இவர் சொல்றாரு. இங்க திறக்கப்பட்ட 9 வாசல்கள்ல ஏதோ ஒரு வாசலால சடப்பொருள் உள்ள போனா நோன்பு முறியுங்காரு. அப்ப நோன்பு நேரம் நோன்பு பிடிச்சிட்டு தம்பியில அட்டு மூக்குக்குள்ள இப்படி ஓட்டுறான், நோம்பு முடிஞ்சிருமா? காதுக்குள்ள இப்படி ஓட்டுறான், நோம்பு முடிஞ்சிருமா? வாய்க்குள்ள இப்படி ஓட்டுறான், நோம்பு முடிஞ்சிருமா? இல்ல. வெளி உள் என்று 2 பகுதி இருக்கு. உள் பகுதிக்கு போனால்தான், உள் பகுதியினுடைய எல்லைக்குள் ஒரு சடப்பொருள் போனால்தான் நோன்பு முடியும். உதாரணமா இந்த மூக்கை வச்சுக்குவோம். மூக்கினுடைய இந்த விரல ஓட்டுற நேரத்தில் இவ்வளவு அம்புடுது, இது மூக்கினுடைய உள்பகுதியில் அடங்காது. இந்த தண்டு, இந்த தண்டுக்கு மேலே போற பகுதி தான் உள்பகுதி. அப்ப மூக்குக்குள்ள ஒரு சடப்பொருள் போறேன்டா இப்படி இந்த அளவுக்கு போனதுனால நோம்ப முடியாது. காரணம், போனாலும் அது வெளிப்பகுதியில் தான் போகுது என்ற அர்த்தம். மூக்குக்கு எல்லேது இந்த தண்டு, இந்த தண்டுக்கு அங்கால போய் சென்றால் ஒரு சடப்பொருள் நோன்பு முடியும். அதே போல இந்த காதலிக்கு சும்மா கடிக்கிறதுலே சாதுக்காக இப்ப விரல் எப்படி வச்சு அப்படி எல்லாம் இந்த விரல் காரின் உட்பகுதிக்குள் போயிச்சா வெளிப்பகுதியில் நின்றுச்சான். வெளிப்பகுதியில் நின்றால் நோன்பு முடியாது. இந்த காதினுடைய உள்பகுதி இருக்கிறது, அந்த எல்லைக்குள் போனால் முடியும். வாயினுடைய வெளிப்பகுதி, திறக்கப்பட்ட வாசல் வாய், இதனுடைய வெளிப்பகுதிக்குள்ள ஒரு விரல் போறதுனால, சடப்பொருள் போறதுனால முடியாது. உள்பகுதி இருக்கிற தொண்டை, தொண்டைக்குள்ளே போனால் அது உட்பகுதி, அவனுடைய நோன்பு முடியும். அதே போல மற்ற இடங்களையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னொன்று, பெண்கள் குறிப்பா கவனிக்கணும், ஆண்களும் கவனிச்சு வீட்டை போய் பெண்களுக்கு சொல்லணும். இது அதிகமா நடக்கிற வியாபாரம். என்ன? உசூலு இஸ்பாயில் முஸ்தஞ்சியதி இலா வராஇ மா யல்ஹரு மின் ஃபர்ஜிஹா இந்த ஜுலூசிஹா அலா கதமைஹா முஃப்தியுன். சட்டை இப்படித்தான். நோன்பு பிடிச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை ஒன்றுக்கு இருந்துட்டோ, சலங்கழித்து விட்டோ, மலங்கழித்து விட்டோ, இப்ப கழுவ போறாள். படுத்துக்கிட்ட கழுகுற இல்லையே, குந்தி தான் கழுவணும். அவள் ஒரு பெண் தன்னுடைய கால் மீது குந்திக் கொண்டிருக்கின்ற நேரத்தில், கால் மீது குந்துறேன்னா குந்துறேன்னு வச்சுக்கோங்க, குந்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவளுடைய பெண் குறியிலிருந்து எந்த அளவு வெளியிலே தெரியுதோ அதுதான் வெளி. அப்ப கழுகும் போதோ அந்த வெளியத்தான் கழுவணும். இந்த வெளியில தெரியக்கூடிய குந்திக் கொண்டிருக்கும் போது அதான் நீங்க கவனத்தில் எடுக்கணும். குந்திக் கொண்டிருக்கும் போது வெளியில் தெரிகின்ற பகுதிக்கு அப்பால், அதற்கு அங்கால இவள் விரல்களை விட்டாளையானால் நோன்பு பாத்திரா போயிட்டு. அப்ப சலம் கழிச்சிட்டு கழுவக்குள்ள ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, அவங்க இது ஓடுவான். பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் செய்யணும். நல்லா கழுவணுங்கிறதுக்காக வண்டி கொஞ்சம் கையை உள்ள விட்டு கழுவினாக என்றால் நோம்பே வைத்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும் பெண்கள். அடுத்தது உசூலு பாவில் அந்நிலத்தீலல் மஸ்ரூபத்தி முஃப்தியுன். கக்குசிக்கிருந்து கழுவக்குள்ள இது ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும். சில நேரங்கள்ல இந்த விரல் மூலகாரத்துக்குள்ளே நெஞ்சிடும், கழுவக்குள்ள அப்படி போயிட்டு போனால் நோன்பு முடியும். கக்குசிக்கிருந்து மலம் கழித்து விட்டு ஆணோ பொண்ணோ கழுவுன்ற நேரத்தில் மூலாதாரம் இருக்கிறே அதன் உள்ளே விரல் போனால் நோன்பு முடியும். அதோட பாத்திரா போச்சிடும். ஆனா ஒரு விஷயம், மூலவியாதி பிடிச்சாக்கள் பெண்கள்லையும் இருக்கி ஆண்கள்லையும் இருக்கு. ஆண்கள்ல கூட இருக்கும். மூலவியாதி பிடிச்சவனுக்கு விசேட சலுகை, மூலவியாதி உள்ளவனுக்கு விசேட சலுகை. தெரிஞ்சுக்குங்க, நீங்க சிரிக்கக்குள்ளேயே மூலவியாதி உள்ளாக்களை எனக்கு விளங்குது, அவங்க தெரிஞ்சுக்கணும். என்ன?
وَلَوْ خَرَجَتْ مَقْعَدَةُ مَسْبُورٍ لَمْ يُفْتِرْ بِعَوْدِهَا وَلَوْ خَرَجَتْ مَقْعَدَةُ مَبْسُورٍ لَمْ يُفْتِرْ بِعَوْدِهَا. மூலவியாதியில பல ஐட்டம் இருக்கு தம்பி. வெட்டம் போறவன் இருக்கான், மூலமே வெளிய வாரவன் இருக்கான். மலம் கழிக்க போனா மூலவியாதி உள்ளவன் மூலமே வெளிய வருகிறது. மலம் கழிச்சுட்டான், வெளியே வந்த மூலாதாரம் உள்ளுக்கு தானாக போகுது, கழுக போகுது. நோம்பு முடியுமா? முடியாதா? முடியாது. அவனுக்கு சலுக. ஆறு மபுசூர் மூலவியாதிக்காரனுக்கு சலுக. தானாக உள்ளுக்கு போகுது, வெளியே வந்ததுதான் தானாக போகுது, நோம்பு முடியாது. அப்படி ஒரு சலுகையா? எப்படி? அவன் வெளியே வந்த மூலம் தானாக போவதில்லை. என்ன செய்ய வேண்டியிருக்கு? விரலை வச்சு கைய வச்சு இப்படி தள்ளித்தான் உள்ளுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. அனுப்புவாள், நோன்பு முடியாது. மபுசூர் எந்த அளவுக்கு மூலவியாதி உள்ளவனுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு இந்த மூலவியாதி அவனுக்கு இருக்கண்டா, மூலத்தை விரலால உள்ள தள்ளிட்டு போட்டோ விரலையும் மூலத்துக்கு உள்ள ஓட்டிக்கிட்டு லெவல் பண்ண வேண்டிய நிலைமையும் இருக்கு. அப்படி மூலவியாதிக்காரனும் இருக்கான். அவனாக இருந்தாலும் பரவாயில்ல, செய், நோன்பு முடியாது. இது யாருக்கு? மூலவியாதியை கொண்டு சோதிக்கப்பட்ட ஒருவருக்கு விசேடமான ஒரு சட்டம். இப்ப எத்தனை விஷயம் சொல்லிட்டேன்? நான் 4 விஷயம் சொல்லிட்டேன். அதை தொடர்ந்து உள்ள ஒரு சடப்பொருள் இந்த துறக்கப்பட்ட வாசலால போனா தானே நோம்பு முறையும். இது போனா என்ன? ஹரஜ பிதுஹூலில் ஐனில் அஸர். சடப்பொருள் அல்ல, ஒரு தன்மை போகுது. சடப்பொருள் போகல, ஒரு தன்மை. இதை போல கல் ஹலாவதி வலித்திஹா, உரைப்பு, இனிப்பு, கசப்பு, இது சடப்பொருளா? உரைப்பு என்பது சடப்பொருளா? இனிப்பு என்பது சடைப்பொருளா? கசப்பு என்பது சடைப்பொருளா? சடப்பொருளா? துவர்ப்பு என்பது சடப்பொருளா? சடப்பொருள் போனால் தான் நோன்பு முறையுமே தவிர இப்படியான தன்மைகள் போனால் நோன்பு முடியாது. நோம்பம் பிடிச்சிட்டு சோறாக்கிறாள் பொஞ்சாதி. புருஷன் ஒரு கெட்டவன், உப்பு கூடினாலும் உதைக்கிறவன், உறப்பு கூடினாலும் உதைக்கிறவன், அப்படியான ஒரு ஆளா இருக்காள். பயந்து பயந்து இவள் சோறு வரையாக்குறாள், நோம்பு பிடிச்சிட்டு. அவளுக்கு யோசனை ஒன்று வருகிறது, இவன் ஜாதிக்கு வருவான் நோம்பு கேட்க, நாம கொண்டு வைக்கக்குள்ள கொஞ்சம் உப்பு கூடி இருந்தா உதப்பான், உறப்பு கூடி இருந்தா உதப்பான். இது என்ன சனியனா இருக்கு? யோசிச்சு போட்டு கறிக்கு கொஞ்சம் உப்பை பார்த்துக்குவோம், நாக்க நீட்டி நாக்குல கொஞ்சம் கறியில தொட்டு நோம்பு பிடிச்சுக்கிட்டு தான் நாக்குல வச்சாள். ருசி தெரியுமா தெரியாதா? ஒரு ருசியை எடுத்து காட்டுறது பல்லா, நாக்கா, அல்லது கொடுப்பா, வாயா? எது? நாக்குத்தான். நாக்குல வச்ச உடனே தெரியும். உறப்பு, இனிப்பு, புளிப்பு உடனே விளங்கும். இவள் நாக்குல வச்சாள், கரையில ஆணத்தில் ஒரு சொட்டை தூக்கி நாக்கு நட்டி வச்சாள், விளங்கிட்டு துப்பிட்டாள். அந்த நாக்கில் அந்த சுவை இருக்குமா இல்லையாதா? அந்த சுவை உள்ளுக்கு போகுது. இப்ப உள்ளே போனது சடப்பொருள் அல்ல, ஒரு சுவை. அதே மாதிரி உறப்பு, அதே மாதிரி இனிப்பு. இந்த சுவை போவது சடப்பொருள் போவதாக கணிக்கப்பட மாட்டாது, நோன்பு முடியாது. ஆகையினால பயமில்லாம நீங்க என்ன செய்யுங்க, நாக்கில வச்சு பார்த்து போட்டு துப்பிருங்க. சுவை தாண்டி போனால பத்தி பரவாயில்ல, துப்பிருங்க. அந்த ஆணத்தை அப்படியே விழுங்காதீர்கள், அது ஆயினா போயிரும், சடப்பொருளாக போயிரும். லா யுஃப்திரு பிரீகின் தாஹிரின் சிர்ஃபின் இதப்தலா.
இதையும் தெரிஞ்சுக்கணும். சில ஆக்கள் நோம்பாளிகள் இருப்பாக இடத்தை போய் பார்த்த மட்டும் பன்னீர் தொழிச்சா போல இருக்கும். என்ன துப்பி துப்பியே வச்சிருப்பான். ஏண்டா துப்புறானே? துப்பணியை ஒழுங்கினா நோம்ப முடியும்? நோம்ப முடியாது. லா யுஃப்திரு பிரீகின் தாஹிரின் சிர்ரின் இதபுத்தலா. வாய்க்குள்ள ஊறி வரக்கூடிய துப்பரவான தெளிவான உமிழ்நீரை விளங்குவதினால், உள்ளே போவதினால் நோன்பு முடியாது. சளி கட்டிருக்க அத வாய்க்குள்ளிருந்து புழுங்கினா என்ன செய்யும்? நோம்பு முடியும் தான். சளிக்கட்டில் உமிழ்நீர், தெளிவான துப்பரவான உமிழ்நீரை விழுங்குறதுனால நோம்பு முடியா. இந்த விவரம் தெரியாதன உமிழ்நீரையும் விழுங்கப்படாண்டு துப்புறதுனால பன்னீர் ஒழிச்சா போல கிடக்கு. இல்லாட்டி துப்ப தேவையில்லையே. சளி வந்தா மட்டும் துப்பு. அடுத்த சகோதரர்கள் இன்னும் இருக்கலாம் விஷயம். ஆனா நேரம் 11:10 போச்சு. ஆகையினால பாக்கி உழவையும் இருக்கக்கூடிய பாக்கி அவ்வளவையும் என்ன செய்யலாம்? நாளையோட இன்ஷால்லா விஷயத்தை முடிச்சிடலாம். நாளை அன்னை இரவையிலிருந்து உங்கள் மத்தியில் நான் வேற விஷயங்களை சொல்வேன் என கூறி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நேற்றிரவு நான் சொன்னேன், இந்த பள்ளிவாசல்கள் சப்பாத்து உருளோசுகள்லாம் நிறைய களவு போகுது. இப்படி வேலை நம்ம பள்ளியில் இருக்கப்படா. சரியா? அது நாம தௌஹீத்வாதிகள் ஞான வழியில் நடக்கிற சூபிச வழியில் நடக்கிற நாங்க இந்த களவுகளுக்கெல்லாம் களவு செய்யவும் கூடாது, களவு குழந்தையா இருக்க கூடாது. இப்படி ஒரு ஆள் உருளுசு களவு போனேன். நாளை இரவோ 11 மணி டைம் கொடுத்திருந்தேன். 24 மணி நேரத்துக்கு இடையில ஒரு ரோஸ் வர வேணும். இல்லாவிட்டால் நான் ஹாஜநாயகத்துடைய பேரில் பத்ர் சஹாபாக்களுடைய பேரில் பாத்தியா ஓதி அவங்க குருடாகணும், இல்லாட்டி பைத்தியான் அலைவன் பண்ணி செய்வேன் என்று சொன்னேன். என்னத்துக்கு சொன்னேன்டானா செய்யறதுக்கு தான், ஒரு பயங்காட்டுறதுக்கு இல்லை. ஏன்னா நான் இந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயத்தை நான் கண்டிருக்கேன். ஒரு நாள் மகரிப் நேரம் என் ஆபீஸ்ல இருந்து வெளியே வாரன் இருக்கான் ஹயாத்தோட. நான் பேரை சொல்றேன். அப்ப நீங்க நம்புவீங்க இது விஷயம் உண்மைதான். ஆண்டு போட்டு பதுர்ன்னு ஒரு கஞ்சா வியாபாரி இருக்கான். முதலாம் குடிச்சிலையோ 2ஆம் குடிச்சில. இப்ப ஹயாத்தோட இருக்கான், மௌத்தாக இல்லை. அவன் வாரான், நல்ல சிவத்தை பாணி சாவல் ஒன்று கொண்டு விட்டு மாறான். அவன் எனக்கு தெரிஞ்சவன். என்ன பதுர்ன்னு கேட்டன். மௌலவி நான் கஞ்சா விற்கிறாள். அவன் சொல்றான், நான் கஞ்சா விற்கிறான் தான் நம்ம வியாபாரம். என்ன போல கஞ்சா விற்கிற ஒத்தை என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்து 1,25,000 30,000 ரூபாய் கஞ்சாவை போலீஸ் பிடிச்சிட்டு போய்தான் மௌலவி. இவன் காட்டி கொடுத்துதான் பிடிச்சான். ஆகையினால இப்ப நான் கோழி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ஹாஜா பகருத்தீன் சிஸ்டிக்கு நீங்க பாத்தியா ஓதணும், அவனுக்கு என்னென்ன நடக்கணும் பண்ணி சொன்னான். அப்படியா பா அந்த கோழியம் கொண்டு விட்டு நான் தான் வந்து பாப்பாட தியாரத்துல கோழியம் கட்டி போட்டு பாத்தியா ஒன்று ஓதி நீ அனுப்பிட்டு. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலேயே அவுலியாக்குற வேலையை பாருங்க, அல்லாஹ்வுடைய வேலையா. அதுக்கு பிறகு நான் செய்ய பயப்படுற அந்த வேலையை அடுத்த நாள் சரியாக மகரிபு நேரம் யாருக்காக பாத்தியா ஓயினமோ அவனு ஒரு கஞ்சா வியாபாரி தான். மௌத்தா போய்த்தான், ரோட்ல உளுந்து மௌத்தா போய்த்தான். எந்த விதமான வருத்தம் அவனுக்கு இருக்கல. அவன் ஒரு தௌஹீத்வாதி தான். அவனுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்கல, நோயும் கிடையாது. நல்ல உடம்பான தடகாத்திரமான ஆள். ரோட்டால மகரிபு நேரம் வார நேரம் 2 மயக்கம் வந்து விழுந்து அந்த ரோட்டிலேயே மௌத்தா போய்த்தான். நாங்க அடக்கையும் போனேன். அப்ப அப்படி ஒரு நிகழ்ச்சி இருப்பதனாலதான் அது செய்யத்தான் போனும் காட்டத்தான் போனும் என்ற முடிவுக்குத்தான் நான் வந்திருந்தேன். ஆனால் இன்று உலகருக்கிடையில் அந்த கடிகாரம் நமது கைக்கு கிடைத்து விட்டது. எந்த வழியில் கிடைச்சது ஆறு என்று அது சொல்லிடாது. ஆகையினால உரிய ஆஇடத்திலேயே அது இதுவரையும் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். ஒப்படைச்சாச்சா? ஒப்படைக்கப்பட்டு விட்டது. எனவே நாங்கள் அதுக்கு பாத்தியா ஓத மாட்டோம். இதுக்கு பிறகு யாரென்றான் அப்படி களவு செஞ்சா நிச்சயமாக நாங்க ஓதுவோம். ஆனா இந்த எச்சரிக்கையை பயந்து அவன் கொண்டு வந்து உரிய இடத்துல ஒப்படைச்சானே அவனுக்கு நாங்க ஒரு நன்றி செய்யத்தான் போனோம். அவனுக்கு அல்லாஹ் தஆலாவும் ஒரு இரக்கத்தை காட்டுவான். ஏன்? பயம் ஒன்று நெஞ்சில ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய அச்சம் ஒன்று ஏற்பட்டு அதை நினைச்சுட்டான், கொடுத்துட்டான் தானே. அது எதை போலேண்டா இந்த காவிரான ஆக்கள் மௌத்தான உடனே, அதுலயும் பெரிய பெரிய ஆக்கள் மௌத்தான உடனே கொண்டு போய் எரிச்சி சாம்பலை எடுத்து அங்கெல்லாம் தூவுறானுங்கள்லவா. ஏன் ஏன் செய்யறான்?
பெரிய பெரிய ஆக்கள் செத்தமட்ல, சின்ன சின்ன ஆக்கள் செத்தா கொண்டு பச்சு போட்டு போய்த்துருவான். பெரிய ஆக்கள் செத்தமட்ல அவன் சிங்களவனோ தமிழனோ வராரு, கொண்டு போய் என்ன செய்யறான், பட்டை அடுக்கி கொல்லி அடுக்கி பத்த வச்சு சாம்பலாக்கி விட்டு போட்டு அந்த சாம்பலையும் எடுத்துக்கொண்டு ஆத்திலையும் கடல்லையும் கரைச்சு விடும். ஏன் செய்யறான்? இவன் பாவியாக இருந்தா ஆண்டவனுக்கு இந்த இவர உடலை எல்லாம் சேர்த்து எடுத்து வேதனை கொடுக்கிறதுக்கு ஏறாம். பத்த வச்சு சாம்பலாக்கி சாம்பலை எடுத்துக்கொண்டே கடல்ல கரைச்சு விட்டா ஆண்டவன் கடல்ல கரைச்ச அந்த சாம்பலையும் உண்டாக்கி மரம் பத்த வச்ச சாம்பலை எல்லாம் உண்டாக்கி மரம் இவர உடலை அமைச்சு மரம் வேதனை கொடுக்கணுமே, நரகத்துக்கு அனுப்புறேன் நரகத்து அது இயலாது என்றதுனால அவன் செய்யறான். இப்படி செய்யற ஒருவனுக்கிட்ட கியாம நாளையில் அல்லாஹ் தஆலா கேட்பானாம், நீ செத்தேலவா, உன்னை இப்படி செஞ்சேலவா, ஏன் செஞ்ச? ஆண்டவனே உண்ட பயத்திலாம் அப்படி செஞ்ச. என்ன பயம்? போல நீ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வேதனை தந்துடுவியே என்ற பயத்தினால நான் அப்படி செஞ்சேன். ஒரு பக்கம் அது பிள்ளையா இருந்தாலும் எந்த பயம் ஒன்று வந்திருக்கா அவனுக்கோ, எனக்கு பயத்திலான் நான் வேதனை செஞ்சு போட்டு பயத்திலான் நீ செஞ்ச, ஆகவே உன்னை மன்னித்துக் கொண்டேன் அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம். ஏன்? கல்வில ஒரு பயம் வந்ததே போதும். பயம் வந்ததுனால அவன் செய்தான், பயம் இல்லாட்டி செய்வானா? ஆகவே அதே மாதிரி இந்த மனுஷனுடைய எடுத்தவருடைய கல்விலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினானே, அதற்கு அவர் அச்சப்பட்டு இந்த நல்ல காரியத்தை செய்தாரே, அவருக்கு நாங்கள் நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளோம். இன்ஷா அல்லாஹு தஆலா நாளை இரவு தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.